மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணி நாளை தொடங்க உள்ளது. டோக்கன் வழங்கும் பணி 80% நிறைவு பெற்றுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று உறுதியளித்துள்ளார். செய்தியாளர்கள் சங்கரன், சீனிவாசன், நவீன் வழங்கிய தகவல்கள் இவை. மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட 4 மாவட்ட மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் தலா 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அண்மையில் அறிவித்தார். இதனை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக டோக்கன் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்றும் பல்வேறு கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டன. குறிப்பாக சென்னை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் டோக்கன் வாங்க காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதேபோல் செங்கல்பட்டில் டோக்கன் வாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்த நாகேந்திரன் சங்கீதாவிடம் பேசினோம். ரேஷன் கடை அலுவலர் ஒருத்தர் தான் இருக்கிறார். ஒருத்தர் தான் டோக்கன் கொடுக்கறாரு, என்ட்ரியும் போடுறாரு. வயசானவங்க எல்லாருமே, குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரே கியூவா நின்று ஒரு 4 to 5 hours வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு நீட்டா ஒரு பிளான் பண்ணி, இல்லைன்னா வார்டு வைஸ் ஒரு ஸ்டேட் வைஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். சோழிங்கநல்லூரை சேர்ந்த ராஜசேகரன் சுலக்ஷனா கூறுகையில், நேரடியாவே கொண்டு போய் ரேஷன் கடையில குடும்ப அட்டை காட்டிட்டு அந்த ரேஷன் கார்டோட நம்பரை காட்டிட்டு ஒரு சைனை வாங்கிட்டு அந்த பைசா கொடுத்தா அந்த பணத்தை கொடுத்தோம்னா நல்லதா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு காலையில 100 பேருக்கு, சாயங்காலம் 100 பேருக்கு அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா இந்த ஜனம் இப்படி நிக்காதுப்பா. அது சாப்பிடாத, வேலைக்கு போகாத, குழந்தை குட்டிலாம் எடுத்து வச்சு நிக்குதுப்பா. செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கும் கூடுதல் தகவல். கூடுதலாக பணியாளர்களை அமர்த்தி இந்த டோக்கனை விரைந்து வழங்க வேண்டும் என்பது இம்மக்களின் கருத்தாக இருக்கிறது. மேலும் இன்று வழங்கப்படும் டோக்கன்களுக்கு நாளை முதல் நியாய விலை கடைகளில் நிதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுக்கப்படும். கோவிட் காலத்தில் எப்படி கொடுக்கப்பட்டுச்சோ இப்போ ஏற்கனவே 80% பேருக்கு டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முந்தானத்து ஈவினிங்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த தேதி, அந்த டைம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுப்பாங்க. கண்டிப்பாக அனைவருக்கும், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அந்த நிவாரணத்தொகை கிடைக்கும். நிவாரண நிதி குடும்ப செலவுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் வகையில் நிவாரண நிதி வழங்கி முடிக்கும் வரை மதுக்கடையை மூட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சங்கரன், 6000 ரூபாய் பெற்றுக் கொள்வதற்கான டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் டோக்கன் கிடைக்காதவர்கள் நிவாரணத் தொகை பெற அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? விவரங்கள் சொல்லுங்க. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாளை காலை வேளச்சேரியில் துவக்கி வைக்கிறார். அரிசி அட்டைதாரர்களுக்கு 100 விழுக்காடு அளவிற்கு நிவாரணம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு நிவாரணத்திற்கான டோக்கன் கிடைக்காதவர்கள் ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய விண்ணப்பங்களை பெற்று விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.